நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் யூத மனுஷர்கள் 3000 பேர் சேர்ந்து கொண்டு ஏத்தாம் ஊர் கன்மலையில் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சிம்சோனிடத்திலே சொல்லுகிறார்கள், உன்னை கட்டி பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புதிய கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினுடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு யூத ஜனங்களோ அவனை